ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியை காமிக்கிறாங்க. அவள் அங்கே ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு ஒரு கடைக்கு தான் போகிறான். அங்கே பார்த்தா ப்ரொடக்ஷன்லாம் வாங்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அந்த ஆளுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு. இது எப்படி பப்ளிக்காக வாங்கிட்டு போகிறாங்க பாரு அப்படின்ற செட் அவர் யோசிச்சுட்ருக்காரு. நம்ம ஹீரோயின் ஆக்சுவலாக ஒரு டெலிவரி கேல அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா போல். அதை போய் அங்கே அந்த ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணவங்ககிட்ட கொடுக்க போனதுமே அங்கே பார்த்தா உள்ளேருந்து இவளோட ஃபியான்ஸை வர்றான். அவனுங்க பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன டார்லிங் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள், வாங்க உள்ளன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. பார்த்தா இவளோட சிஸ்டர் தான். அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆனதுமே இவன் வேமா எதுவுமே பேசாமல் கதவை போய் அங்கே லாக் பண்ணிக்கிறான். ஹீரோயினுக்கு அவ்வளோ கோவம் ஆகிட்டு உடனே எங்கள் போலீஸ் அதுக்கப்புறம் மீடியாஸ் எல்லாத்தையுமே எங்கள் கால் பண்ணி வர வச்சிடுறா. இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது அங்கே எல்லாருமே வந்து பயங்கரமாக அசிங்கப்படுத்தி கொஸ்டின் கேட்டதுமே நம்ம ஹீரோயினை பார்த்து இதெல்லாம் உன்னோட வேலை தானேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அவள் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிடறா. இதுக்கப்புறம் பாரு உனக்கு என்ன அசிங்கம் நடக்க போகுதுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் உன்னை நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறான். அங்கே தான் நம்ம ஹீரோ ஜியாங்மே இருக்கா. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொன்னதுமே என்ன பாஸ் அது யாருன்னு தெரியலையா, ஷாவ் குரூப்போட ஓனர் தான் அவன் அப்படின்றத சொன்னதும் நான் அவனை பற்றி கேட்கல இந்த பொண்ணை பற்றி கேட்குறேன்னு சொன்னதுமே சரி ஓகே நான் உங்களுக்கு விசாரிச்சு சொல்கிறேன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம் அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போனதுமே அவங்க ஸ்டெப் வந்து ஹீரோயினை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. நீ எவ்வளோ தூரத்துக்கு என்னோட பொண்ணை கேவலப்படுத்தியிருக்க, உன்னோட ஃபியான்ஸை கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தியிருக்கே, அவளோட கேரியரே ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொன்னதும் நான் என்ன தப்பாக பண்ணேன், உன் பொண்ணு பண்ண வேலைக்கு அப்புறம் வேறு என்ன பண்ணுறது அப்படின்றத சொன்னதுமே அவங்க அப்பாவுமே கோப்படுறாரு. எப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லேடி நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு அவனை வந்து வளைச்சி கைக்குள்ளே வைக்கிறதுக்கு திறமை இல்லைன்னா நீ மற்றவங்க மேலே பழிய போடுவியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை எப்படி வந்துட்டு எனக்கு திறமை இருக்கும், நான் என்னோட அம்மாவுக்கு வந்து பிறந்த பொண்ணு, ஆனால் உன்ன மாதிரி தானே உன் பொண்ணு இருப்பா, உன்னோட செய்கையினால தானே என்ன அம்மோட அம்மா வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க, உன்னை வந்துட்டு மாதிரியே உன் பொண்ணையுமே நல்லா ஒழுக்கத்தோட வளர்த்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினதும் அவளோட பேச்சை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்குமே கோவமாயிட்டு அங்கே திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ அவங்க ரெண்டு பேருமே அங்கே வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு அவள் உடனே அங்கே ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கா. சிஸ்டர் நான் வந்துட்டு ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் அதுக்காக வந்து என்கிட்ட கோவப்படாதீங்க, நான் வேணும்னே இதெல்லாம் பண்ணலை அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்கா. அங்கே அந்த ஷாவுமே நான் வந்துட்டு இவ்வளோ தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு உன்னெல்லாம் யாருக்கு மேரேஜ் பண்ணணும் நீங்கள் ஆசை வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறா. இவன் நீங்கள் ஏன் சிஸ்டர் கோவப்படுறீங்க, நாங்கள் இப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கல, பட் எங்கள் ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அங்கே பேசிட்டேவும் அங்கே நெய்யில் வச்சு நம்ம ஹீரோயினை போட்டு அங்கே கில்ல மாதிரி பண்ணதும் அவள் கையை உதறினது இவ போய் எங்கள் ஸ்லிப்பாகி விழுந்துடுறா. உடனே அவன் உனக்கு என்ன அறிவில்லையா, எப்படி வந்து வேலை பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டுட்ருக்கான். நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நான் இவ்வளோ தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் உங்களை மாதிரி ரெண்டு டாக்குமே வந்துட்டு சேர்ந்துருக்கிறதா நல்லது, நான் இதுக்காக வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. பிறகு அங்கே போயிட்டு அவள் பாட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவங்க சிஸ்டர் கால் பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத கேட்டதுமே உனக்கு இதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப வயிற்றை பற்றி எரிஞ்சிட்ருக்குல்ல அப்படின்றத கேட்டதும் எனக்கேமா வயிறு எரிய போகுது, நீங்கள் ரெண்டு பேருமே கரெக்டான வந்துட்டு ஜோடியாக இருப்பீங்க, ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்ப மோசமான கழுதைங்க தானே அப்படின்றத சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணி விட்றா. அப்போ அங்கே ரெண்டு கேர்ள்ஸ் வந்து நம்ம ஹீரோயின் அங்கே புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்லாம் வித்துட்ருக்கியாமே என்ன உன்கிட்ட இருக்கா இப்போன்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் மரியாதை நீங்கள் தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனால் அந்த கேர்ள்ஸை நான் விடாமல் அவளை வந்துட்டு ட்ரெஸ்ஸை கழட்டி பார்ப்போம் உள்ளே மறைச்சி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு பேசினதும் ஹீரோயின் பேஸில் ட்ரிங்க்ஸை வந்து ஊற்றி விட்டுட்டு வேமாங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுனதும் என்ன தைரியம் தான் இப்போ இப்படி பண்ணிட்டு போவா, அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அவள் வேமா போய் எங்கள் மேல் வாஷ்ரூம்குள்ளே போயிடுறா. நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டுமே அங்கே உள்ளே இருக்காங்க. அங்கே அவங்கள பார்த்துட்டு அங்கே அவள் ஷாக் ஆகிட்டு சாரி நான் தெரியாமல் உள்ளே வந்துட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ நீ வந்துட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் அங்கே இருந்து விரட்டி விட்டுறாரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்பாட்டு அங்கே மேலே மயக்கமாகிடுறான். ரொம்ப குடிச்சிருக்காப்புலன்னு சொல்லிட்டு அவன் எங்கள் காரில் கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ காருக்கு போனதுமே அவங்க ஃபியான்ஸே கால் பண்ணி நீ இப்போ எங்கே இருக்க நீ சொல்லு, நான் வந்துட்டு ஆள் அனுப்பி விட்றேன் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு அப்படின்றத சொன்னதும் தேவையில்லாமல் இப்போ ஃபோன் பண்ணிகிட்ருக்காத, மத்தியானம் தான் உன்னோட ஆள் வந்து எனக்கு கால் பண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஷோ அப் காமிச்சால, இப்போ எதுக்காக நீ எனக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்றத சொன்னதும் உண்மையிலேயே நீ
நீ புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு அவளை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், எனக்கு யார் சொன்னதோ நீ தேவைன்னு அவள் கோவப்படுறா. அப்போ அவன் நான் உனக்கு காம்பன்சேஷன் பண்ணிடுறேன், உனக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னதுமே அவன் ஒத்துக்க மாட்டான். அதில் இருக்க எல்லா ஷேர்ஸுமே என்னோட அம்மாவோட தாங்க, நீயா கொடுத்தேன்னா உனக்கு மரியாதைன்னு சொன்னதும், சரி ஓகே நீ நெக்ஸ்ட் டே வந்துட்டு கிளம்பி ஆஃபீஸ்க்கு வா, நான் வந்துட்டு உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, நீ எப்படிப்பட்ட ஒரு பர்சனுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத கேட்டதும், யார் சொன்னது அவனுக்காக நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், நீ எனக்கு தேவை ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே போய் பேசிகிட்ருக்கா. ப்ராப்பர்ட்டிஸே வந்துட்டு கிடைக்காம போகுதுன்னா நான் எதுக்காக இவனை போய் மேரேஜ் பண்ண போகிறேன், அது என்னோட அம்மாவோடது அப்படின்றத சொல்கிறா. அப்புறம் என்னென்னு நினச்சான்னு தெரியல, நம்ம ஹீரோவை பார்த்து, நீ என்ன இப்போ என் கூட சேர்ந்துட்டு வந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறியான்னு கேட்டதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏன் நான் என்ன பிரிட்டியா இல்லை பார்க்க, நீ வந்துட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணுறியா, அவனுமே அப்படி தான் பண்ணிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ பாட்டு குடிச்சிட்டு எதையாச்சும் உளறிட்டு இருக்காத, சுயநினைவாக தான் பேசுறியான்னு சொன்னதும், நான் சுயநினைவாக தான் பேசிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே, சரி எனக்கு நீ பே பண்ணி ஆகணுமே என்ன பண்ணுவேன்னு சொன்னதும், அங்கே உடனே அவள் ஃபோன் எடுத்துகிட்டு காசை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்க்குறா. என்ன வேலை பண்ணிகிட்ருக்கா, பேசாம அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஆனால் கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அவனை அங்கே உரசிட்டே இருக்காங்க. வீடு வந்ததுமே நீ புரிஞ்சு தான் பண்ணுறியான்னு கேட்டதும் ஆமான்னு சொன்னதும், வாணி அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க வந்து அவனோட வீட்டுக்கே தூக்கிட்டு போயிடுறான். அங்கே ரூமில் போய் படுக்க வச்சுட்டு பேசாமல் படுத்து ரெஸ்டட் அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது அவள் பிடிச்சிட்டு, ப்ளீஸ் நீ என்னை விட்டுட்டு போகாத, உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அங்கே அவள் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண அங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருந்ததுமே, அங்கே நம்ம ஹீரோவுமே எவ்வளோ நேரத்துக்கு பொறுமையாக இருப்பான், நீ தெரிஞ்சுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே வந்து ரொமான்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறான் சைன் பண்ணி தர சொல்லி. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி எழுந்திரிக்கும் போது தான் அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியுது. நான் எந்த வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்து அவளுக்காக ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வர்றான். வேகமாக வந்துட்டு அங்கே அவள் கவர் பண்ணிக்கிறா. என்ன நடந்துச்சு, நீங்கள் யாருன்னு கேட்டதுமே, நீ ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கீழே வா அப்படின்றத சொல்லிட்டு போனதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே போட்டு வர்றா. பட் அவளுக்கு ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோ, நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து ட்ரங்க் ஆகிட்டேன் நான் நேற்று, அதனால தான் ஏதோ தப்பு நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னதும், இதில் என்ன இருக்குது, இது என்னோட டியூட்டி தானே அப்படின்றத சொன்னதும், என்னடா சொல்லிட்டுருக்க, என்ன டியூட்டி அப்படின்றத சொல்லும்போது அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் அவன் கொடுக்குறான். அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, என்ன நம்ம 2 பேத்துக்கு மேரேஜ் ஆகிருச்சா, நான் எப்போ இதில் சைன் பண்ணேன்னு சொன்னதுமே, நேற்று நைட்டு தானே பண்ணேன்னு சொன்னதும், நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பேன், நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே, அப்போ அங்கே நீ ஒத்துக்க மாட்டியா, பாரு என் நிலைமை என்னாக்கி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பாடியில் இருக்க அந்த காயத்தெல்லாம் காமிச்சதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. ரொம்ப அக்வர்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோயின், உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ சொல்லு, நான் கொடுத்துறேன்னு சொன்னதும், நீங்கள் என்ன மேடம் பேசிகிட்ருக்கீங்க, அவர் வந்து எவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் தெரியுமா, அவர் கூட ஒரு டைம் வந்து சாப்பிட்றதுக்கே 1 பில்லியன் லெவலுக்கு கேட்பாங்க, அந்த லெவலுக்கு அவர் ரீச் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு ஹீரோயின் அந்த சாப்பாடை அப்படியே தள்ளி வச்சுட்டு, நீ வந்துட்டு இந்த சாப்பாடை நான் சாப்பிடல, இதில் ஏதாச்சும் எனக்கு ஆஃபர் கிடைக்குமான்னு சொன்னதும், நீ வந்து 3 டேஸில் உன்னோட ஒர்க் எல்லாமே வந்துட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியதை ஃபினிஷ் பண்ணிடு, அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினுமே அங்கே ரூமுக்கு போயிட்டு அவனை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தா ரொம்ப ஹையஸ்டான ரிச்சஸ்ட் பர்சன் டாப் 2ல் வந்துட்டுருக்கான். ஐயோ கடவுளை, இந்த மாதிரி பர்சன் கூடயா நான் போய் ஒன்றா இருந்தேன், எந்த மாதிரி வேலை பண்ணி வச்சிட்டேன், நானாக வந்துட்டு இப்போ மாட்டிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே வந்து பயந்து போயிருக்கா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டில் விட்டுட்டு, நான் ஈவினிங் போல் உங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக வரேன் மேடம்னு சொன்னாலும், இல்லை அதெல்லாம் வேணாம், நானே வந்துக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே உள்ளே பார்த்தா அவங்க பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அவங்க ஸ்டெப் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்ததும், ரொம்ப அப்பாவி மாதிரி, சிஸ்டர் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்றத சொல்லி கேட்டதுமே அவள் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போனதும், அவங்க அம்மாவுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு, பொண்ணை அப்படி அசிங்கப்படுத்துகிறாளேன்னு நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே போயிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கே வெளியே கிளம்பி போகிறா. உனக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம், நீ சாப்பிட்டுட்டு போன அவங்க ஸ்டெப் மதர் சொன்னதும், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு நம்ம சொல்கிறா. அப்போ அவளுமே வந்து அங்கே ட்ராமா பண்ணிட்டு, உங்களுக்காக தான் சிஸ்டர் இது அப்படின்றத கொடுத்ததுமே, நீ சும்மா இந்த அப்பாவி மாதிரி வந்து ட்ராமா பண்ணுற வேலையெல்லாம் வைக்காத, எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, இந்த சும்மா வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு நல்ல மாதிரி நடிக்காத அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அவங்க அப்பா வந்து, இது உன்னோட வீடு கிடையாதுன்னு நீ பேசிகிட்டு இருக்கேல, அப்படியே போயிடு, இதுக்கப்புறம் நீ திரும்ப இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னதும், கண்டிப்பாக நான் வர மாட்டேன், ஆனால் திரும்ப நான் வரும்போது உங்கள் எல்லாத்தையும் இந்த வீட்டை விட்டு அடித்து விரட்டி தான் விடுவேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க வெளியே போனதுமே அங்கே அவங்க சிஸ்டருமே பின்னாடியே ஓடி வந்துட்டு, நீங்கள் உண்மையிலேயே வீட்டை விட்டு போயிட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்கே அப்பாவி மாதிரி பேசினதுமே, நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ட்ராமா பண்ணிகிட்ருக்க, இப்படி ட்ராமா பண்ணுறியே, உன்னோட உண்மையான முகம் வெளியே வரும்போது நீ கண்டிப்பாக அசிங்கப்பட போகிறேன்னு சொன்னதும், நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க, இப்போ நான் வந்துட்டு கீழே விழுந்து என் வயிற்றில் இருந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு
போயிடுச்சுன்னு வச்சுக்கோமே, அது கூட உன் மேலே தான் பழி விடுங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே சிரிச்சுட்டு மிரட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் திரும்பவுமே நீ ப்ளே பண்ணிகிட்டு இருக்கியா, சரி பார்ப்போம் நீ எவ்வளோ நாளைக்கு வந்துட்டு இப்படியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோங்க வந்துடுறா. ஹீரோவை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னதும் உனக்காக தான் வந்திருக்கேன், நான் இந்த பக்கம் போனேன் அதான் கூப்பிட வந்தேன்னு சொன்னதுமே அவங்க அவர்கிட்ட டாட்டா சொல்லிட்டு அங்கே காரில் கிளம்பி போயிடுறா. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ ஹீரோயின் நீங்கள் இவ்வளோ தூரம் வரணுன்ற அவசியமே கிடையாதுன்னு சொன்னதும் நீ என்னோட ஒய்ஃப் இது என்னோட கடமை தானேன்னு சொல்லிட்டு அவன் இந்த ஷாவோட கம்பெனிக்கு வெளியே ட்ராப் பண்ணிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே போயிட்டு ஷாவை மீட் பண்ணணும்னு சொன்னது உங்ககிட்ட என்ன அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அவர் தான் என்னை பார்க்க வர சொன்னான்னு சொன்னதுமே உள்ளே போக சொன்னதுமே அவனுமே சொன்னபடியே அவளுக்கு அந்த கம்பெனியை மாற்றி கொடுத்துட்டு இப்போ இருந்து இந்த கம்பெனி உன்னோடதுன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அது ஆல்ரெடி என்னோட கம்பெனி தான் அப்படின்றத சொன்னதுமே கொஞ்ச நேரத்துக்குள்ள நீ ஒழுங்காக பேச மாட்டேன்னு சொன்னதும் நீ அதுக்கெல்லாம் டிசர்வ் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே அவன் கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே போயிருக்கும் போது அவங்க சிஸ்டர் அங்கே வந்துடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்ன சிஸ்டர் நீங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் என்ன வந்துட்டு அவரை மீட் பண்ணணுமா, நான் வேணா வந்துட்டு போய் பார்க்கவா அப்படின்றத சொன்னதும் ஆல்ரெடி நான் அவனை பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்றத சொல்லும்போது அங்கே இருக்கிற 2 பர்சன்ஸ் இவன் ரொம்ப மோசமான பொம்பளையா இருப்பா போலயே, சிஸ்டரோட ஃபேன்ஸை போய் எதுக்காக பார்த்தா ப்ரைவேட்டில் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க மேனேஜர் அங்கே வந்துடுறாரு. இந்த கம்பெனி வந்துட்டு மிஸ் ஜியோட பேரில் வந்து மாறிடுச்சு, ஸோ இதுக்கப்புறம் இவங்க தான் நம்ம ஆஃபீஸோட ஹெட் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே இருக்க ஒரு பர்சன் நீங்கள் தப்பாக சொல்லிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க, அவங்களோட ஃபேன்ஸி பேரில் மாறி இருக்கணும்னு சொன்னதும் சொல்கிறத மூலப்பட்டு போய் பண்ணு, தேவையில்லாம் வேலை இருந்துட்டு போகாது அப்படின்றத சொன்னதுமே அவன் சாரி சொல்லிட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் அவகிட்ட போய் பார்த்தியா உன் நிலைமை என்ன ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நீ எனக்கு கீழே தான் ஒர்க் பண்ண போகிற அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் இவ கோவமாயிட்டு வேமா கிளம்பி நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸில் இருக்கும்போது அவங்க அப்பா கால் பண்ணி நாளைக்கு உன்னோட சிஸ்டரோட பர்த்டே பார்ட்டி நீ அதுக்கு கண்டிப்பாக வரணும், காட் மதர் வரப்போகிறாங்கன்னு சொன்னதும் என்னாலலாம் வர முடியாதுன்னு அவள் சொல்கிறா. நீ வரலன்னா உன்னோட அம்மாவோட பொருள் உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்றத சொன்னதுமே நீங்கள் இப்படியே என்னை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்றத கேட்டதுமே நீ வந்துதான் ஆகணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே ஊற்றிட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே நாளைக்கு போட்டுட்டு போகிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்றத கேட்டதுமே ட்ரெஸ் எதுவுமே எனக்கு நாளைக்கு போட்டுட்டு போக நல்ல ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொன்னதும் அவன் ஒரு கார்டை கொடுத்து நீ ஷாப்பிங் பண்ணிக்கோன்னு சொல்கிறான். நான் எப்படி இதை வாங்க முடியும்னு சொன்னதும் நீ வருங்கால என்னோட ஒய்ஃப், நீ கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கில்ல, இப்போ உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஸோ நீ வந்துட்டு எதை பற்றி யோசிக்கக்கூடாது, எல்லாமே உனக்கு தான் அப்படின்றத சொல்லிட்டு அவளை போய் அங்கே ஷாப்பிங் பண்ண சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே அங்கே ஒரு ஷாப்புக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ் அங்கே பார்த்துட்ருக்கா. அந்த லேடி பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட நீங்கள் ட்ரெஸ்ஸை வந்து தொட்டெல்லாம் பார்க்காம பாருங்கன்னு சொன்னதும் தொட்டு பார்க்குறதுனால என்ன ஆக போகுது, அதுக்கு தானே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னதுமே மற்ற கஸ்டமருக்கெலாம் பார்க்கலாம், ஆனால் நீ வந்துட்டு இதை காசு கொடுத்து விலைக்கு வாங்க மாட்டேன்றது எனக்கு நல்லாவே தெரியுது, நீ தொட்டு பார்த்து தேவையெல்லாம் வேஸ்ட் ஆகாது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே இன்னொரு பொண்ணுமே வந்து என்னாச்சு அப்படின்றத கேட்டதுமே அந்த லேடி காதில் ஏதோ சொன்னதுமே அப்போ அந்த பொண்ணுமே நீங்கள் வந்து இதை ட்ரையெல்லாம் பார்க்க முடியாது, ஸோ நீங்கள் சும்மா வந்துட்டு பார்த்துட்டு வேணால் போங்க, இது வந்துட்டு 8,000 அப்படி வரும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப அங்கே டென்ஷனாக போயிடுது. கஸ்டமர்கிட்ட நீங்கள் எப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களான்னு கேட்டதும் நாங்கள் விஐபி கஸ்டமர்ட்டெல்லாம் நல்லா தான் பிஹேவ் பண்ணுவோம், ஆனால் உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இது போதும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அங்கே கார்டை காமிச்சு இது அப்புறம் என்ன அப்படின்றத கேட்டதுமே அந்த ஒரு லேடிக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இது வந்துட்டு அன்லிமிட்டெட் காசு இருக்குமே, நீங்களுமே எங்களோட விஐபி கஸ்டமர் தான் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் பேக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி லேடிஸ்லாம் இங்கே வந்து ஒர்க் பண்ணால் ஒன்றுமே உருப்படாது, ஃபயர் பண்ணி விடுங்க அப்படின்றத சொல்கிறா. கஸ்டமரோட எல்லாத்தையுமே நீங்கள் நிறைவேற்றுவீங்களா அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. இப்போ அங்கே ஷென் சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. இவன் நம்ம ஹீரோயினை பப்பில் வச்சு சண்டையில்த்தவ தான் ஷாவோட சிஸ்டர் போல். அங்கே அவளோட பாய் ஃப்ரெண்டு பூமே வந்திருக்கான், அவன் இந்த ஷாப்போட ஷேர் ஹோல்டருமே. அப்போ அவள் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் உனக்கெல்லாம் வந்துட்டு வாங்குறதுக்கு என்ன தகுதி இருக்குது, இங்கெல்லாம் வந்தால் கூட உனக்கு வந்து பே பண்ணணுன்றது தெரியாதா, ஒருவேளை என்னோட பிரதர்ட்டேருந்து நிறையா காசை வாங்கிட்டு வந்துட்டு இங்கே அவனோட காசு வந்து இப்படி வந்து சுற்றிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு பேசினதுமே நீ உன் பிரதர் பற்றி ரொம்ப அளவுக்கு அதிகமாக யோசிச்சுட்ருக்கேன்னு நினைக்கிறேன், அவன் அந்தளவுக்குலாம் ஒருத்தர் அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாக ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த பூமி அங்கே ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்கா, நான் இதோட ஷேர் ஹோல்டர் அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து அந்த பொண்ணு கொடுத்ததுமே இவ்வளோ மாதிரி ஆளுக்கெலாம் இதை வந்து விற்கக்கூடாது, இதை நானே வாங்கிக்கிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காதான்னு சொல்லும்போது இதை வாங்குறதுக்காச்சும் உனக்கு காசு இருக்கா, அதுக்கப்புறம் நான் இதோட ஷேர் ஹோல்டர், நான் சொல்கிறது தான் இதில் நடக்கும் அப்படின்றத சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து நீ யார்கிட்ட வந்து வம்பளுத்துட்ருக்கன்னு தெரியாமல் பேசிகிட்ருக்க, இது ஜியாங் குரூப்போட கம்பெனி, அங்கே வந்துட்டு என்ன வந்து பிரின்ஸிபல்னா வர கஸ்டமரை ரொம்ப ஒழுங்காக நடத்திக்கிறணும், உன்னை இந்த கம்பெனிலேருந்து வந்து தூக்கியாச்சு, ஸோ வந்துட்டு உன்னோட அப்பாவுக்கு லீகலாகவுமே நோட்டீஸ் அனுப்பியாச்சு, நீ எது பேசுகிறா இருந்தாலும் அவர்கிட்ட போய் பேசு
பேசிக்கோன்னு சொன்னதும் அங்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வேமா அங்கேருந்து போனதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. பிறகு அங்கே பர்த்டே பார்ட்டியில் காமிக்கிறாங்க. என்ன இன்னும் உங்கள் பொண்ணு வரலையே அப்படின்றத சொன்னதுமே, இல்லை அவள் வந்துருவா, நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கே பேசிகிட்டு இருக்காரு. வரலன்னா நம்ம நிலைமை மோசமாக போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அவர் நான் வந்துட்டு அவங்க அம்மா பொருளை வச்சு பிளாக்மெயில் பண்ணிடுவேன், இல்லை வந்திருக்கான்னு சொன்னதும், ஆனால் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லையே, நம்ம இனத்தை போய் கொடுக்குறதுன்னு சொன்னதும் அது தெரிஞ்சாதானே அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினோட அந்த கான் மதருமே வந்துடுறாங்க. எங்கே வந்துட்டு பொண்ணை காணோம், என்ன வந்து அவளோட ஃபேன்ஸுக்கு வேறவங்க கூட மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டனே, என்ன நீங்கள் அவளை புள்ளி பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ உடனே அவளுக்கு கால் பண்ணி இப்போ வந்துருவாவ அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் மேடம் வந்து இந்த பார்ட்டிக்கு தான் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷன் கார்டை வந்து கொடுத்ததும், ஃபஸ்ட்டு நீங்கள் காரை வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்மே உள்ளே வந்து ஃபைனலாக வந்து என்ட்ரி ஆகிடுறா. அவளை பார்த்ததுமே அங்கே காட் மதருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. இப்போ நீ வந்துட்டு வரதுக்காக வந்து இவ்வளோ நேரம் ஏன் ஆக்கணுன்னு சொல்லி கேட்டதுமே அவள் சாரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா, நீ என்ன மாதிரி ட்ரெஸ்ஸப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, எதுக்காக இப்படி ட்ரெஸ்ஸப் பண்ணி வந்திருக்க, இங்கே இருக்கவங்கள வந்து செடியூஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஓவராக வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ஸ்டெப் மதர், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க அப்படின்றத சொல்லும்போது அவங்களுக்குமே அதை கேட்டுட்டு கோவமாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன நடந்துட்டுருக்கு, எல்லா உண்மையை சொல்லு, உன்னை வந்து இவங்க ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்களா அவளுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக அப்படின்றத சொன்னதும், அப்போ அவங்க வந்துட்டு செய்கை காமிக்கிறாங்க. நீ சொல்லு, உண்மையை சொல்லுன்னு சொன்னதுமே, நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு வந்துட்டு அவனை பிடிக்கல அவ்வளோதான் அப்படின்றத சொன்னதும், என்ன சொல்லிட்டுருக்க, இத்தனை வருஷமாக நீ அவனை டேட் பண்ணிகிட்டு இருந்த, திடீர்னு எப்படி பிடிக்காமல் போகும்னு சொன்னதும், ரொம்ப பேர் வந்துட்டு நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, ஆனால் உண்மையிலே அவங்க நல்லவங்க கிடையாது அப்படின்றத சொன்னதுமே, அப்படின்னா உனக்கு அவன் வந்து ஒருத்தலையான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அப்படியே நக்கலாக சிரிக்கிறாங்க. அவங்க சிஸ்டர் உங்களுக்காக ஒயின்னு சொல்லிட்டு கொடுக்குறா, பட் வந்துட்டு அதை குடிக்க மாட்டா, அதில் ஏதாச்சும் கலந்துருப்பாங்கன்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவளுக்கு வந்துட்டு வேற ஒரு பர்சனை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, நீங்கள் இப்போ என்ன பிளான் பண்ணி இங்கே என்னை வர வச்சுருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிருச்சு, இப்போ பிளான் பண்ணி இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்து கேட்டுட்ருக்கா. அவங்க வந்துட்டு செகண்ட் யங் மாஸ்டர் சீச்சன் கூட சேர்ந்துட்டு அவளுக்கு அஃபர் போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அப்போ அந்த சீச்சனுமே வந்து நம்ம ஹீரோயினை வேகமாக வந்துட்டு பிடிச்சிக்கிறான். பார்த்தா அவனோட ரிங்கில் வந்துட்டு ஒரு ஊசி மாதிரி இருக்குது, அதில் ட்ரக்கு கலந்துருப்பாங்க போல், அது வந்துட்டு குத்திடுது நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ அங்கே அவங்களையுமே நீங்கள் வாங்க உள்ள ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கூட்டிகிட்டு போனதும் ஹீரோயின் ரொம்ப அப்படியே ட்ரக் ஆனதும் அவள் உடனே ட்ராமா பண்ணுறா, நீங்கள் எதுக்காக சிஸ்டர் இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே அவங்க அப்பாவும் என்னை ஏன் இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்க, முதல்ல ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவன் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகும்போது, நீ எப்படினாலும் அந்த ட்ரிங்க்ஸை குடிக்க மாட்டேன்னு தெரியும், நாங்கள் அதனால தான் இந்த பிளான்மே பண்ணோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோங்க உள்ளே என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு அவங்க அப்பா ரொம்ப பயந்து போயிட்டு, நீங்கள் எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கீங்க, நாங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு பேச போனதுமே, அவன் உண்மையிலே ஹேண்ட்ஸம் தான், அதுக்காக நீ வந்துட்டு இப்படிலாம் போகக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அவளை அவங்க ரூம்க்கு இழுத்துட்டு போயிட்டு அவட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். ஆனால் ஹீரோ அதுக்குள்ளே அங்கே அவன் வந்து இழுத்து அவனை போட்டு அடி செமையாக வெளுத்துடுறாங்க. என்னோட ஒய்ஃப் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாடா அப்படின்ற சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பாவும் அங்கே வந்துட்டு அவங்க சிஸ்டருமே வந்துட்டு, நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, இவ என்னோட பொண்ணு தான் அப்படின்றத சொன்னதும் அவன் ஒரே ஒரு முறை தான் அந்த ஆள் பயந்து போயிட்டு வாயை முடிக்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு, கண்டிப்பாக இப்போ தப்பு பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் அங்கே ரூமில் போய் தூங்க வச்சதுமே, ப்ளீஸ் இன்றைக்கி என் கூடவே இருங்கன்னு சொன்னதும், இந்த மாதிரி டயத்தில் நான் வந்து அட்வான்டேஜ் எடுக்க விரும்பல, நீ ரெஸ்டட் அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கு, எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி எழுந்திரிச்சதுமே அவனுக்கு வந்துட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா நேற்று பண்ண ஹெல்ப்புக்காக. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, நீ எதை பற்றி கவலைப்படக்கூடாது, நீ என்னோட ஒய்ஃபாக போகிறவ, நீ இப்போ என்ன சொல்கிற, என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டதும், நீங்கள் என்ன ஷோராக சொல்கிறீங்களா, நீங்கள் என்ன மேரேஜ் பண்ண போகிறீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதுக்கப்புறம் அவள் மைண்ட்லேயே யோசிச்சுட்ருக்கா, இவங்களை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னா இவன் கூட சேர்ந்து இருந்தால் தான் முடியும், நல்ல மனுஷனாக இருக்கான், ஸோ மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக பண்ணிக்கிறேன், பட் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு நம்ம மேரேஜை தள்ளி வைக்கலாமான்னு கேட்டதுமே அவனுமே ஓகேன்னு சொன்னதோ, நீங்கள் ரீசன் என்னான்னு கேட்க மாட்டீங்களான்னு சொன்னதோ, நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் பண்ணுவேன்னு தெரியும், ஸோ நான் வந்து உனக்காக வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நல்ல விதமாக அங்கே நடந்துட்டுருக்கான். ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே காட் மதர் வந்துடுறாங்க. சாரி கேட்குறாங்க, நேற்று இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் உன்னை காப்பாற்றாமல் போயிட்டேனேன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட, நீ வந்து உன்னோட அம்மாவோட பொருளெல்லாம் அவங்ககிட்ட இருக்குன்னு நினச்சிட்ருக்கா, நான் அப்படிலாம் எதுவும் கிடையாது, அது எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது, அவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நெக்லஸை வேற கொடுக்குறாங்க. இந்த நெக்லஸ் உன்னோட அம்மாவே வந்து டிசைன் பண்ணது, இந்த வேர்ல்ட்லேயே
அது 2 மட்டும்தான் இருக்குது. ஒன்று உன்னோட அம்மாட்ட இருந்துச்சு, இப்போ என்கிட்ட இருந்துச்சு, நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட அம்மா சூசைட்லாம் பண்ணிக்கல. கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு பின்னாடியும் பெரிய வந்துட்டு ஏதாச்சும் நிகழ்வு இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த நெக்லஸ்மே அதோட காணாமல் போயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோட்ட அதெல்லாம் கொடுத்து அவள் அங்கே ரொம்ப கவலைப்பட்டுருக்கா. இப்படிலாம் நடந்ததை நினச்சி அப்போ என்னோடய அம்மாவை கொலை பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு அவளுக்கு இங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோட்ட அங்கே அவள் சொல்லி ஃபீல் பண்ணதுமே நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாம் உண்மையை நான் உனக்காக கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்திட்டு அந்த நெக்லஸ் எடுத்துகிட்டு போய் உள்ளே அதே மாதிரியே இன்னொன்றுமே இருக்குது போல், அதை வச்சு அவன் பார்த்துட்டு 2 சேமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் எதையோ யோசிச்சுட்ருக்கான். சரி நம்ம ஹீரோ கிளம்பிட்டு இப்போ நம்ம கிளம்பலாமான்னு சொன்னதும் எங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே உனக்கு உங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவளுக்கு கூட்டிகிட்டு போனதுமே அப்போ அவங்க சிஸ்டர் நீங்கள் வந்திருக்கதா கேள்விப்பட்டேன், அதனால தான் உங்களை ஓடி பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அவள் பெரிய ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவள் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அந்த சீச்சனை பிடிச்சி அடித்து இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்றத சொன்னதும் எனக்கு எதுவுமே தெரியாது, இவங்க நான் கேப்லிங்காக இவங்ககிட்ட வாங்கின காசு எல்லாத்தையுமே நான் கொடுக்க வேணான்னு சொன்னாங்க, இவட்ட போய் மிஸ்பிஹேவ் பண்ண சொன்னாங்க, எல்லாமே இவங்களோட வேலை தான், இவங்க அப்பா தான் பண்ணாங்கன்னு சொன்னதும் உடனே இவன் போய் சொல்லிட்டு இருக்கா, நான் எதுவுமே பண்ணலை, அவள் என்னோட சொந்த பொண்ணு, நான் போய் அப்படிலாம் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு அந்தாலும் அங்கே பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் போயாப்போ உன்னை பற்றி எனக்கு தெரியாதான்ற மாதிரி அங்கே பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோ நீங்களாம் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் உண்மை தான் சொல்லிட்டுருக்கோம், நாங்கள் எதுவுமே பண்ணலை, இவன் நான் போய் சொல்கிறான் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே அசிஸ்டன்ட்மே போயிட்டு அவங்களோட சொத்து விவரங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு அவன் காமிச்சிட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோ நீங்கள் இப்போ உங்களுக்கு கால் வரும் எடுத்து பேசுங்க அப்படின்றத சொல்லும்போது அவங்க கால் பண்ணி பேசினா அவங்க சொத்துல சிலது மொத்தமாக ப்ராப்பர்ட்டி இல்லாமல் போயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு பொய்க்குமே இந்த மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே போயிட்டே இருக்கும், உண்மையை சொல்கிறீங்களா இல்லையான்னு கேட்டதும் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, உண்மையிலே சொல்கிறேன், நான் எந்த தப்புமே பண்ண கிடையாது, நீங்கள் இப்போ பண்ணுறதெல்லாம் முறையா அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப உத்தமை மாதிரி பேசினதும் நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய ஒய்ஃபுக்கு யார் தப்பாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல அப்படின்றத சொன்னதும் அப்போ அந்த டீச்சர் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் எதுவுமே பண்ணலை, இந்த ஆளோட பேச்சை கேட்டு தான் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அங்கே கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கான். அப்போ அந்த ஆள் என்ன பொய்யா பேசிகிட்டு இருக்கான், ஆல்ரெடி இவங்க 2 பேருமே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்க ஷோ பண்ண சொன்னாங்க, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அவனை போட்டு திரும்ப அங்கே கோவப்பட்டு அடித்ததுமே அப்போ அங்கே அவன் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேசின ரெக்கார்டெல்லாம் வச்சுருப்பான் போல், அதை அங்கே போட்டு காமிச்சிடுறான். இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயினை ஹார்ம் பண்ணுறதை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு ஹீரோயின்மே அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. உள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இருக்க வரைக்கும் என்னை ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு சொன்னதும் அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுங்க ஹாப்பி ஆகிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே அசிஸ்டன்ட் மீட் பண்ணிவிட்டு மேடம் இது உங்கள் அம்மாவோட பாக்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் சரி ஓகேன்னு சொல்கிறா. நான் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆளை கூட்டிகிட்டு வருவான்னு சொன்னதும் உள்ளே இருக்கிறது எதுவும் டேமேஜ் ஆக வேணாம், ஸோ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அவர் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாரு. பிறகு கொஞ்ச நேரத்தில் ஆஃபீஸில் சில ஸ்டாஃப்ஸ் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் போய் என்னாச்சுன்னு கேட்டதுமே நாங்கள் ஏன் இங்கே ஒர்க் பண்ணணும், எங்களுக்கு அதிகமான வெளியே ஒர்க் கிடைக்கும், நிறைய சேலரி கிடைக்கும்ன்றப்ப எங்களுக்கு நீங்கள் அதை கூட்டி கொடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் இங்கேருந்து போயிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சரி இங்கே என்ன புதுசாக அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, கான்ட்ராக்டில் நீங்கள் ஆல்ரெடி சைன் பண்ணியிருக்கீங்க, அந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து போக முடியாது, அப்படி போகிறதா இருந்தால் நீங்கள் 3 மடங்கு எங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோயினோட சிஸ்டரும் அந்த ஃபோமி அங்கே வந்துடா. சிஸ்டர் நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ புரிஞ்சு தான் பண்ணுறியா, இந்த கம்பெனி அவன் உனக்கு எழுதி கொடுத்துட்டா நான் அப்படியே விட்டுருவேனா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் நீ இப்போ ப்ளே பண்ணிகிட்ருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்கிறா. அப்போ அந்த வேறு இந்த கான்ட்ராக்டில் படிச்சுப்பார், இதில் 45% எங்களுக்கு ஆகணும், அப்படிலாம் ஈஸியாக நீ எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் அப்படியே டெர்மினேட் ஆயிரும் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே நாங்கள் உங்கள் கூட வரோம்னு சொல்லிட்டு அவ கூட அங்கேருந்து போனதும் அப்போ ஏன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு மட்டும் அவங்க கூட போக மாட்டா, என்ன நீ வரலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை நான் இங்கேவே இருந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் நீ அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அப்போ அந்த ஃபூமே அவளை ரொம்ப தப்பான இன்டெக்ஷன் நாங்கள் பார்த்துட்ருக்கான்.
அதுக்கு நம்ம ஹீரோயின் இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லி அங்கே வந்து சொன்னதும், நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேனேன்னு சொன்னதும், இல்லை நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் நானே இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், நீ எதை பற்றி கவலைப்படாத, நீ சாப்பிடு, நீ வந்துட்டு நல்லா இரு, நான் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப அங்கே கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். பிறகு அங்கே அந்த ஏனன்ற ஒரு போய் எங்கள் மீட்டிங்குமே வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே அவரை பார்த்துட்டு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பற்றியுமே விசாரிக்கிறாங்க. ஃபைனலாக ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உன்னோட அம்மா வந்துட்டு இந்த ஒரு பாக்ஸை வந்து என்கிட்ட அனுப்பி வச்சாங்க, நீ வந்துட்டு இந்த பாக்ஸில் என்ன இருக்கோ அதை வந்துட்டு வச்சுக்கோ, அது உனக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்கே சரி ஓகே, இப்போ முக்கியமான மீட்டிங் இருக்குது, என்னோட அசிஸ்டன்ட் இது எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு போனதும், இப்போ அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவரை அப்படியே அங்கே வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு ஹாப்பியாகிட்டு சிரித்து பேசினதும் ஹீரோக்கு அவ்வளோதான் அங்கே டென்ஷன் ஆகிட்டு அங்கே வயிற்றை பற்றி எரிஞ்சிட்ருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே நம்ம ஹீரோ, நீ எதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, நீ வந்துட்டு ஏன் கவலைப்படுற, நான் இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ யார்கிட்ட எதுவும் போகணுன்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்கா. நீ வந்துட்டு எவ்வளோ பெஸ்ட்டான ஒய்ஃபு தெரியுமான்னு சொன்னதும், உண்மையிலே வா அப்படின்றத சொல்லி கேட்டதுமே ஆமாம் அப்படின்றத சொன்னதும், அப்படிலாம் கிடையாது, என்னோட பெஸ்ட்டான ஒய்ஃபு உங்களுக்கு கிடச்சிருக்கலான்னு சொன்னதும், என்னோடய ஒய்ஃபை யாராச்சும் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பியாகிட்டு அங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். உன்னோட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிரும், ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிகிட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்துட்டு ஒரு கீ தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி கொடுத்த அந்த பாக்ஸையுமே ஓப்பன் பண்ணால் அதில் வந்து ஒரு பென்ட்ரைவ் கிடைக்கிது. ஸோ அந்த பென்ட்ரைவை எடுத்து அங்கே வந்துட்டு அவள் போட்டு பார்த்தா எல்லாமே எரன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ஹஸ்பண்ட் தான் வந்து ஹெல்ப் கேட்கணும்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்து கால் வந்துடுது. அந்த அசிஸ்டன்ட் வந்து இவட்ட இருக்க அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஆடிஷன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு போல். ஸோ அந்த இவ்வளவுமே ஹாப்பி ஆகிட்டு அந்த பொண்ணிட்ட கால் பண்ணி, நீ வந்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக போகணுன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப வந்துட்டு பயமாக இருக்குது, ஏன்னா அந்த பாஸை வந்து செடியூஸ் பண்ணுற மாதிரி நான் எப்படி ஆக்டிங் பண்ண முடியும்னு சொன்னதும், இதில் என்ன இருக்குது, இப்போ நான் உனக்கு நடிச்சு காமிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே எப்படியோ செடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஆக்ட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோவை ஹாப்பி ஆகிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க ஒய்ஃப்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்ததுமே அங்கே அதை பார்த்துட்டு அவள் வந்து பயந்து போயிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணிவிட்டு, நீங்கள் எப்படிலாம் என் பக்கத்தில் வராதீங்க அப்படின்ற சொன்னதுமே, நீ செடியூஸ் பண்ணுறதுக்காக எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கணும், உன்னோட ஆஃபீஸில் இப்படிலாம் வேறு நடக்குதா, ஏன்ட்ட கேட்டால் நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேனேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி வந்ததும், நீங்கள் இப்படிலாம் வந்து என்கிட்ட பண்ணிகிட்ருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு ரூம்குள்ளே வரதுக்கு முன்னாடி நாக் பண்ணாமல் ஏன் வந்தீங்கன்னு கேட்டதுமே, என்ன பேசிகிட்ருக்க, நான் உன்னோட ஹஸ்பண்டு, நான் வந்துட்டு என்னோடய வீட்டுக்குள்ளேயே நாக் பண்ணிட்டு வருவானான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், நீங்கள் ஃபஸ்ட்டு தள்ளிப்போங்க அப்படின்றத சொல்லிட்டு வேகமாக வந்து தன்னை வந்து கவர் பண்ணிக்கிறா. நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லைப்பா, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வரம்பு மீறிட போகிறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கிண்டல் பண்ணிட்டு போனதும் இவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு அங்கே ஆடிஷன் கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுறா. அப்போ அவங்க சிஸ்டருமே அங்கே வந்ததும், அங்கே என்ன வந்துட்டு நீங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க, உங்களை மாதிரி சீப்பானவங்களுக்குலாம் இங்கே இடம் கிடையாது அப்படின்றத சொன்னதும், நீலாம் இங்கே வரும்போது நாங்கள் வந்துட்டு வர்றதுக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. என்னோட பொண்ணுங்களுக்கு தான் இன்றைக்கி இங்கே ஆடிஷன் நடக்க போகுதுன்னு அவள் சொல்லிகிட்ருக்கா. அப்போ அந்த பர்சன் இவங்க வந்துட்டு இந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க மேடம் அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் கொஞ்சம் காசை வந்து போட்டுட்டேன்னா ஓ மனசில் வந்துட்டு பெரிய பணக்காரி நினைப்பா அப்படின்றத சொல்லிட்டுருக்காங்க. அப்போ அங்கே உள்ள அசிஸ்டன்ட்மே இப்படி வந்துட்டு அவங்க 2 பேருமே வந்திருக்காங்கன்னு சொன்னதும், அவர் அங்கே நடந்துட்டுருக்க ஆடிஷனை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ரொம்ப அப்படியே ஹேண்ட்ஸம் வந்துட்டு எல்லாமே அவர் வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிக்கிறாரு. அங்கே உள்ளே வந்ததுமே இவ்வளோ கண்டுக்காமாங்க நம்ம ஹீரோயின்கிட்ட போய் அவர் வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் இவ தான் அந்த பொண்ணு அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே, உங்களுக்கு வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு ஷார்ட் தெரியும்ல, நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து ஆக்டிங் பண்ணி காமிங்க அப்படின்றத சொன்னதுமே அந்த பொண்ணுமே நடித்ததுமே இவ கோப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும், நான் வந்துட்டு தெரியாமல் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே திரும்பவுமே அடித்ததுமே அங்கே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அந்த பொண்ணை வந்துட்டு வேகமாக ஹீரோயின் தூக்கி விட்டுட்டு, நீ வந்துட்டு எதுவும் கவலைப்படாத, பேசாமல் நில்லு அப்படின்றத சொல்லிட்டு, எனக்குமே ஆக்டிங்கில் சில வந்துட்டு விஷயங்கள்லாம் தெரியும், நான் வந்துட்டு இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணவான்னு கேட்டதும், அப்போ அங்கே அவர் கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியாகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினுமே அதே மாதிரி டைலாக் பேசும்போது அவள் கையை ஓங்கிட்டு அடிக்க வர்றா. பட் கையை பிடிச்சிட்டு அடி வெளுத்து விட ஆரம்பிச்சிடுறா. போட்டு அடின்னு அடித்ததுமே அவளுமே அங்கே பதிலுக்கு அடித்ததும் ஹீரோயின் கத்தி எடுத்துகிட்டு கொள்கிற மாதிரி அங்கே வந்து மிரட்டினதும் அவங்க 2 பேத்துக்குமே அங்கே பயமாகி போயிடுது. அப்போ என்னோடய ஆக்டிங் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டதும் அவர் சூப்பராக இருந்துச்சு அப்படின்றத சொன்னதுமே, உங்களுக்கு இவள் ஆக்டிங் பண்ண மாதிரியா தோணிட்டுருக்கு, இவன் வந்து வேணுன்னே தான் என்ன அடித்தான்னு சொன்னதும், என்னம்மா பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு இந்த ஆஃபீஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்க, நீ அதுக்கு மேலே ஒரு ஆக்டராக இருக்கக்கூடியவ, உனக்கு என்ன வந்துட்டு தெரியாதா எது ஆக்டிங் எது உண்மையிலே நடக்குது அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவள் கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறா.
நம்ம ஹீரோட்ட அங்கே கால் பண்ணி அவங்க கசின் இப்படி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ என்கிட்ட வந்து காசு கேட்டு உங்கள் பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கா, என் மேலே வந்துட்டு கேஸ்மே போடுவேன்னு சொல்கிறா, நான் அவளை வந்து டார்ச்சர் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஃபைனலாக நீ எப்போ அவளை மீட் பண்ணேன்னு சொன்னதும் 10 months ஆயிடுச்சுங்க 2 பேத்துக்கும் பிரேக்கப் ஆகி. ஆனால் இப்போ வந்து தேவையில்லாமல் அவள் பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ வேறு யாராச்சும் மீட் பண்ணியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் யாயான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை மீட் பண்ணேன்னு சொன்னதும் அது நம்ம ஹீரோயின்ஸோட சிஸ்டர் தான் போல். அவங்க வந்துட்டு ப்ராஜெக்ட் விஷயமாக ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அதை வந்துட்டு நான் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ணவே இல்லையேன்னு சொன்னதுமே அவளுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா அவளோட கூட சேர்ந்துட்டு தான் இவங்க சிஸ்டர் தான் இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுறதுக்கு நீ வந்து முயற்சி பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அவங்க சிஸ்டருக்கு கால் பண்ணி உன்னோட கான்ட்ராக்ட் வந்து எதுவுமே தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு உன்னை இந்த கம்பெனிலேருந்து தூக்கிட்டாங்க, உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே திரும்ப கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறா. பிறகு பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கா. நம்ம ஹீரோ என்ன உன்னோட ஆக்டர் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டாங்க போலேன்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கா. என்னென்னு பார்த்தா இவன் தான் அவளோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தூக்கி அங்கே வெளியே போட சொல்லிட்டு இவனே அந்த கம்பெனியோட இன்வெஸ்டர் ஆகிட்டான் போல். சீனில் நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் மீட் பண்ணுறதுக்காக அந்த கசினோட கேர்ள் ஃப்ரெண்டு வர்றா. நீ வந்து கொஞ்ச நாள்ல இதெல்லாமே முடிஞ்சிடும்னு சொன்னேன், ஆனால் வந்துட்டு நீ எனக்கு வந்து இப்போ வரைக்கும் காசே கொடுக்கலன்னு சொன்னதும் அப்போ அவள் நான் வந்துட்டு சொன்னேன், ஆனால் வந்துட்டு இன்னும் அவன் ஜெயிலுக்கு போலேன்னு சொன்னதும் நீ எதுக்காக அவனை இவ்வளோ தூரத்துக்கு ஹேட் பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதுமே அவன் என்னை ஏமாற்றிட்டான், கண்டிப்பாக அவனுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், அவன் ஜெயிலுக்கு போயிட்டானா கண்டிப்பாக வந்து உனக்கான காசு கிடைச்சிரும், நான் வந்து அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின்மே அங்கே இருந்தது எல்லாத்தையுமே ரெக்கார்ட்மே எடுத்துகிட்ருக்கா. நெக்ஸ்ட் டேவை பார்த்தா அங்கே ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டாக வச்சு இவன் வந்துட்டு பொண்ணுங்களை வந்துட்டு இந்த மாதிரி டொமஸ்டிக் வைலன்ஸ் பண்ணலாமா, எங்கள் கம்பெனி வந்துட்டு சும்மா மட்டும் விடாது, இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னதும் அந்த இடியட் ஷாவுமே இவ சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதே மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்ககிட்ட ரிப்போர்ட்டுமே இருக்குது, இந்த பாருங்க அவன் வந்து ரொம்ப மோசமாக இந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அவளுமே அங்கே காசுக்காக ட்ராமா பண்ணிட்டு அழுதுட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வா நீ வந்துட்டு உண்மையிலே வந்து ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாம் போலே அந்தளவுக்கு ஆக்ட் பண்ணிட்டுருக்கே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோட கசினையுமே கூட்டிகிட்டு வந்துடுறா. இப்போ நீ கொடுத்த எல்லாமே ஃபேக்குன்றது உனக்கு உண்மையிலே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க இன்டர்வியூ கொடுத்ததுமே நீங்கள் எப்படி சிஸ்டர் இதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ட்ராமா பண்ணுறா. அதெல்லாம் கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உனக்கு உண்மை என்னமோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த கஃபையில் எடுத்து அந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே போட்டு காமிச்சிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்போ அந்த கசின் நான் வந்து இத்தனை வருஷமாக அவன் கூட இருந்தேன், ஆனால் நீ இவ்வளோ சீப்பாக அழைச்சிட்டு என்னோட பேச்சை கேட்டு என்னை வந்துட்டு இப்படிலாம் அசிங்கப்படுத்துவேன்னு சொன்னதும் அப்போ வீமா அங்கே வந்துட்டு அவன்கிட்ட பேச வரும்போது உடனே இவ ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிடுறா. நீங்கள் இப்போ ஃபேக்கான ரிப்போர்ட்டை கொடுத்தீங்களா ஏமாத்தினியான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழிய தூக்கி போட்டதும் நம்ம ஹீரோயின் உன்னோட ஆக்டிங்கெல்லாம் நீ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ, கண்டிப்பாக இதுக்கப்புறம் உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது, கோர்ட்டில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போனதுமே மீடியாஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டதுமே அப்போ அந்த ஷாவ் இப்போ வரைக்கும் இது ஃபேக்காக ரியலான்றது நம்ம கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு வேமா அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அவங்க 2 பேரும் எங்கே கிளம்பி வந்ததுமே அப்போ அங்கே ஷாவ் நீ எதுக்காக இப்படி வந்துட்டு கோவமாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ பண்ண வேலையால் நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நஷ்டமாகும் தெரியுமா, நீ ஏன் இப்படி போய் சொன்னேன்னு சொன்னதும் நான் எதுவுமே பண்ணலை, அவள் போய் சொல்லி என்னை ஏமாற்றிட்டான்னு சொன்னதும் சும்மா இப்படிலாம் என்னை வந்து சின்ன பிள்ளை மாதிரி ஏமாற்றிட்டு இருக்காத, நீ தான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதுமே நீ என்ன அவளோட பேச்சை நம்பிட்டு அப்போ நீ வந்துட்டு என் மேலே பழிய போட்டுட்ருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணிவிட்டு உடனேவும் ஐயோ என் வயிறுலாம் ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கேன்னு சொன்னதும் அவன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் கையை விடு, நம்ம குழந்தை வந்துட்டு ஸ்டேபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு, ஏதாச்சும் குழந்தைக்கு ஆகிட்டா என்ன பண்ணுறது, நீ வந்துட்டு அவள் பேச்சை நம்புவ என்ன நம்ப மாட்டியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் ரொம்ப ட்ராமா பண்ணிட்டு உன் மேலே எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது, நான் இப்போதைக்கு உன்ட்டு எதுவும் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கேருந்து போனதுமே இல்லை நீ ஏன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டே இருக்கான். பட் இவ கண்டுக்காமல் போயிடுறா. பிறகு பார்த்தா அந்த ஃபோயும் இவ்வளோ சேர்ந்து ஒன்றா தான் இருக்காங்க போல். அங்கே அந்த ஷாவை வந்துட்டு இவன் ஏமாற்றிட்டுருக்கா. அவள் ரொம்ப கோவமாயிட்டு என்கிட்டருந்து தள்ளி போ, நான் வந்துட்டு இன்றைக்கி நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை, என்னோடய பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சின்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாவே நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க, நாளைக்கே சரி பண்ணிட்டா போச்சு அப்படின்றத சொன்னதும் சரி ஷாவோட சிஸ்டர் கூட உன்னை நெருக்கமாக இருக்க சொன்னேன் என்னாச்சுன்னு கேட்டதும் அதெல்லாம் பற்றி நீ கவலைப்படாத, நான் எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்கிறான். உண்மையிலேயே வந்துட்டு ஷாவ் மேலே லவ்வே கிடையாது போல், அவனோட ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் வந்து இவன் கூட சுற்றிட்டு இருக்கா போல். இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க.
அந்த யுவான் வந்து அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து அங்கே நைட் அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு ரொம்பவே வந்துட்டு நல்ல விஷயம், உனக்கு பெரிய டைரக்டர்கிட்ட வந்து வாய்ப்பு கிடச்சிருச்சு, நீ பாரு நான் லைஃப்பில் பெரிய ஆளாக ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அவங்க ஃப்ரெண்டோட அங்கே வந்துட்டு அவங்ககிட்ட வந்து அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். நீயே வந்துட்டு அவங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணணும், நீ பேசாமல் ஏன் கூட வந்துரு, நீ பெரிய பணக்காரி ஆகிடலாம், நான் உன்னை பெரிய லெவலுக்கு கொண்டு போயிடுவேன்னு சொன்னதும், இங்கே இருக்கணும் அங்கே நல்லா தான் இருக்கேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே அந்த பொண்ணு அவன் மிஸ்பிஹேவ் பண்ணிவிட்டு அவளை அங்கே வந்துட்டு ட்ரக் பண்ணி அவள் தூக்கிட்டு போயிடுறான். பிறகு அவ கூட சேர்ந்து அங்கே தப்பாவுமே நடந்துக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அவளுக்கு தாங்க கால் பண்ணிகிட்டே இருக்கா. பட் லைன் கிடைக்க மாட்டுது. அப்போ நம்ம ஹீரோ நீ ஏன் கவலைப்படுற, அவள் ஷூட்டிங்கில் வந்து பிஸியாக இருப்பான்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அசிஸ்டன்ட் கால் பண்ணாங்க, அவள் ஸ்பாட்டுக்கே போகலையா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே வந்துட்டு இந்த பொண்ணை காமிக்கிறாங்க. கையை கட் பண்ணிவிட்டு அவப்பாட்ட அங்கே சூசைட் அட்டம் பண்ண போயிடுறா. அவங்க அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி வேமா அங்கே வந்துடுறாங்க. நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, கீழே இறங்கி வான்னு சொன்னதும், நீங்கள் யாராச்சும் என் பக்கத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் மேலேருந்து குதிச்சுவேன்னு சொன்னதும், உனக்கு என்ன ப்ராப்ளம் நீ சொல்லு, நான் வந்துட்டு உனக்கு சார்ட் அவுட் பண்ணுறேன்னு சொன்னதும், அதெல்லாம் சால்வே பண்ண முடியாது, என்னோட லைஃபே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு, நீங்கள் இப்போ வரைக்கும் எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லி அவங்க அந்த வீடியோஸையுமே காமிக்கிறா. பார்த்தா அங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்பாட்ட அங்கே மேலேருந்து குதிச்சவங்க செத்துமே போயிடுறா. அங்கே நம்ம ஹீரோயின் அவ்வளோதான் பார்த்துட்டு அங்கே பயந்து போயிட்டு அவள் ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு அவளை கஷ்டப்பட்டு முன்னேற்றி கொண்டு வந்தா, கடைசியில் அந்த பொண்ணு இறந்து போயிட்டாளேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிட்டு நேற்று நைட்டு வந்து என்ன நடந்துச்சு, அவள் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தா அப்படின்றத சொன்னதுமே ஃபூதா வந்துட்டு எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ஆள் தான் வந்துட்டு அவளை வம்பு பண்ணி எங்கேயோ வேறு கூட்டிகிட்டு போகிறான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சுக்குது. அப்போ அங்கே அந்த காமிச்சா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ஒரு கேர்ள்ஸ் கூட இல்லையா, கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் இன்னுமே வந்துட்டு பொம்பளை ஆசையில் சுற்றிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு யார் நீங்கள் போங்கன்னு சொன்னதுமே ஃபேஸில் தண்ணி ஊற்றி விட்டதுமே அவனுக்கு வந்து முழிப்பு வந்துடுது. பார்த்தா பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்து அசிஸ்டன்ட் போட்டு அடினால அடி செம்ம அடி. அப்போ நம்ம ஹீரோ நீ என்ன தைரியம் தான் எல்லா விதத்தில் என்னோடய ஒய்ஃபை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருப்ப, எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதோ, நான் எதுவுமே பண்ணலை, எல்லாமே வந்துட்டு அவங்க சிஸ்டரோட வேலை தான், அவள் தான் பண்ண சொன்னா, அவள் வந்து என்கிட்ட சொன்னா அவளை ரொம்ப தொல்லை பண்ணிகிட்ருக்கதா, அதனால தான் நான் இப்படி பண்ணேன், இப்போ அவள் வந்துட்டு பேங்க்ராப்டுமே அந்த கம்பெனியை பண்ணணும்னு நினைக்கிறான்னு சொன்னதும், நீ வந்து அந்த பொண்ணை வந்து என்ன பண்ண, எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொன்னதும், அவள் சொல்லி தான் பண்ணேன், ஆனால் இந்த லெவலுக்கு சீரியஸாக போகும்னு நான் நினைக்கல அப்படின்றத சொன்னதும் அவனையுமே அங்கே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயின் நீ என்ன விஷயம்னு கேட்டதும், நீயே போய் கேளுன்னு சொன்னதுமே இப்போ என்ன நடந்துச்சு, அவள் ஏன் இப்படி சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொன்னதும், நான் வந்து அவட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டு அங்கே போட்டு அடிச்சுட்டு நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொன்னதுமே, உங்கள் சிஸ்டர் சொல்லி தான் பண்ணேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகிடுது. நீ எவ்வளோ தூரத்துக்கு தப்பு பண்ணியிருப்பேன், நான் எவ்வளோ தூரத்துக்கு தான் பொறுமையாக போவேன், இதுக்கப்புறம் உனக்கான பனிஷ்மெண்ட் வந்து உன்னோட ஸ்டைலே உனக்கு கிடைக்கணும் அப்படின்றத சொல்கிறா. பிறகு அந்த ஷாவை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு இன்றைக்கி வந்துட்டு முக்கியமான மீட்டிங் இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நியூ ஃபிலிம் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னதும், இதுக்கப்புறம் நீ கம்பெனி விஷயத்தில் எதுலையுமே தலையில் வேணான்னு சொன்னதுமே என்னாச்சுன்னு கேட்டதுமே அவன் லேப்டாப் அப்படியே திருப்பி காமிக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த கூட சேர்ந்து இவள் ஒன்றா இருந்த வீடியோ போல். அதை பார்த்துட்டு இதென்ன நீங்கள் உண்மையை நம்பிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் டெக்னாலஜி காலம், யார் வேணாலும் எதை வேணாலும் பண்ணலான்னு சொன்னதும் அப்போ அவன் அங்கே ஒரு ஆடியோவுமே போட்டு காமிச்சிடுறான். அதை பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இதுவுமே ஃபேக் தான், உங்களுக்கு என்ன வந்துட்டு அவன் மேலே என்ன நம்பிக்கை இருக்கான்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. வாவ் நீ எவ்வளோ தூரத்துக்கு ஆக்ட் பண்ணிகிட்ருப்ப, நீ பண்ணதுக்கு கொஞ்ச நேரத்தில் பாரு உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு. அந்த சேர்ந்து இருந்த ஃபோட்டோவை நான் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாத்தையுமே பப்ளிக் ஆக போகிறேன்னு சொன்னதும், நீ என்ன சாகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிச்சதுமே ஹீரோயின் போட்டு அடித்து தள்ளி விட்றா. பண்ணுற தப்பையும் பண்ணிவிட்டு நீ இந்த மாதிரி திமுறாவாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வயிறு அவளுக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் போதும் ஒன்று அடிப்புன்னு சொல்கிறா. பட் அவளுக்கு வந்துட்டு உண்மையை ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருது. ஷாவு தான் அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். அவன் கண்ணை முழிச்சதுமே என் குழந்தை எப்படிமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே அவங்க ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுததும், அப்போ ஷாவ் வந்து அங்கே சாரி கேட்டதுமே நீ வந்துட்டு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவன் மேலே என்ன நம்பிக்கை வச்ச, உன்னால தான் என் குழந்தை செத்து போச்சு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. உன்னை பார்க்கவே எனக்கு விருப்பம் கிடையாது, நீங்கள் இருந்து போயிரு அப்படின்றத சொல்கிறா. அவங்க பேரண்ட்ஸ்மே நீ வந்துட்டு அவன் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இவன் மேலே வந்து சந்தேகப்பட்டுட்டு இருப்பியா, நீ வந்து என்ன வேலை பண்ணி வச்சிட்ட, நீ வந்து பண்ணதுக்கு கண்டிப்பாக வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை எதுவுமே பேச விடாமல் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு அவன் மீறி அங்கே வந்து பழிய போட்டுட்டு அவனை பாவத்தை அங்கே வந்துட்டு ரொம்ப வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இவன் பாவம்லாம் கிடையாது, இவன் பண்ண தப்புக்கு தான் இப்போ வந்துட்டு வாங்கி கட்டிகிட்ருக்கான்.
நெக்ஸ்ட் டே அவங்க அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து வந்துட்டு நீ இப்போ என்ன பிரேக்கப் பண்ணதுக்கு, அதுக்கப்புறம் நீ வந்து என்னோட குழந்தைய அபார்ஷன் பண்ண வச்சதுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து நீ மில்லியன் கணக்கில் எனக்கு வந்து காசு கொடுக்கணும்னு சொன்னதும், பண்ணுற தப்பெல்லாம் நீ பண்ணிவிட்டு நீ வந்துட்டு இப்போ ஏன்ட்டே வந்து காம்பன்சேஷன் கேட்டுட்ருக்கியா, நான் உன்னை என்கேஜ்மெண்ட்டை வந்து பிரேக்கப்பே பண்ணலையேன்னு சொன்னதுமே இப்போ அவங்க அம்மா நீ வந்து என்னோட பொண்ணோட குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ண வச்சிட்ட, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா உன்னோட கம்பெனியோட ஸ்டாக் மார்க்கெட் எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு கீழே இறங்கும் உனக்கு என்ன தெரியுதான்னு கேட்டதும், நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மோசமானவங்களா இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நான் உங்கள் பேச்சை நம்பி எவ்வளோ டைம் அவளை போய் நான் வந்துட்டு தப்பாக புரிஞ்சுட்டு தப்பாக நடத்திட்டேன், இதுக்கெல்லாம் தான் எனக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கிடச்சிட்ருக்குன்னு சொன்னதுமே இவங்க நாங்கள் கேட்குற காசை கொடுத்துரு, இல்லைன்னா கண்டிப்பாக உன் நிலைமை வேறு மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கே வந்து மிரட்டிட்டு போகிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டுருக்கும் போதே அவளை வந்து இதை ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் பண்ண வருது. ஹீரோயினோட ஃபோன் கீழே விழுந்துருது. அவள் குனிஞ்சு எடுக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகாமல் போயிடுது. ஆனால் திரும்பவுமே அங்கே திரும்ப அட்டாக் பண்ண வந்ததுமே வேகமாக நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிடுறான். ஆனால் அப்படி இந்த சீனை கட் பண்ணி இங்கே வந்துட்டு அவங்ககிட்ட கால் பண்ணி இப்படி வந்து சேர்த்து சொன்னதும் அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. அவள் கதை முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அப்பா வந்து என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின், ஹீரோ, ஷாவ் எல்லாருமே வந்துடுறாங்க. அங்கே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோக்கு தான் கையில் அடிபட்டுருக்கு போல். அப்போ இவங்க வந்துட்டு என்னை வந்து கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, காரை வந்து ஆக்சிடென்ட் பண்ண வச்சாங்கன்னு சொன்னதும் அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, உண்மையாக இதெல்லாம் சொன்னதும் எப்பயுமே உங்கள் பொண்ணு என் மேலே பழி எப்படி தானே போடுவா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு திரும்பவுமே அங்கே வந்துட்டு போய் பேசினதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவங்க அம்மாவை வந்து கொலை பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஏற்பாடு பண்ண எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவர் ஷாக் ஆகிட்டு ஏன்னா என்னோட ஒய்ஃபை கொலை பண்ணாங்களான்னு சொன்னதும் அந்த லேடி அதெல்லாம் இல்லைன்னு சொன்னதுமே ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. காட் மதருமே வந்து என்ன தைரியம் தான் இந்த மாதிரி நீ வேலை பண்ணியிருப்ப, என்னோட ஃப்ரெண்டை கொலை பண்ண, இப்போ அவளோட பொண்ணையும் கொலை பண்ண பார்க்குறியா, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் இவள் பண்ண தப்புக்கு இவளை வந்துட்டு என்னோட அம்மா வந்து இறந்து போன இடத்துல கொண்டு போய் மேலே வந்து தள்ளி விட்டு இவளை கொலை பண்ணிடுங்க அப்படின்றத சொல்கிறா. அவள் போய் அங்கே ஷாவுட்டை வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டதுமே உன்ன மாதிரி ஒரு பொம்பளை மூஞ்சில் முழிச்சா கூட உருப்படாது, ஏன்னா வந்து உனக்காக நான் நம்பி என்னோட வாழ்க்கையை நான் நரகமாக்கிக்கிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனுமே ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்களுமே அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் ஃபைனலாக என்னோட அம்மாவை வந்து கொலை பண்ணவங்களுக்கு நான் ரிவெஞ்ச் எடுத்துனேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த ரிப்போர்ட்டில் ரெடி பண்ணிட்டேன்னு கொடுக்கும்போது அங்கே பார்த்தா அந்த நெக்லஸை வந்து பார்த்துட்டு அவனுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த விஷயத்தை உன்ட்ட சொல்லணும்னு நினச்சேன், உன்னோட அம்மாவும் நீ தான் என்னை சின்ன வயசில் காப்பாற்றுனீங்க, உனக்கு மறந்து போயிருச்சு, அப்போ உன்னோட அம்மாவோட செயின் என்கிட்ட தான் இருந்துச்சு, ஸோ நான் வந்துட்டு ரொம்ப நாளாக உன்னை தேடிட்டு இருந்தேன், ஃபைனலாக நீ எனக்கு கிடச்சிட்டு அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவனுக்கு கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவனை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. அவனுக்கு நல்லாயிருச்சு போல், பட் இருந்தாலுமே அங்கே வந்துட்டு இன்னுமே வந்து நடிச்சுட்டே இருக்கான். அப்போ ஹீரோயின் எதுக்காக நீங்கள் இப்படி நடிச்சிங்க அப்படின்றத கேட்டதும் நீங்கள் வந்துட்டு அப்புறம் என் பக்கத்தில் இருக்க மாட்டீங்களேன்னு சொன்னதும் நான் அப்படி விட்டுட்டு போயிடுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே ஹாப்பியாகிட்டு அங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ நான் வந்து உன்னை போஸ்ட் பண்ணி அப்பயே மேரேஜ் பண்ணால் பண்ணியிருக்கலாம், பட் நான் உன்னை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, நீ ஏன் வந்துட்டு என்னை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கை கொடுத்து அங்கே மேரேஜுக்காக ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. உடனே வந்து மேரேஜுக்காக ஓகேன்னு சொல்லிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.